பொதுவாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே பொருட்களை யூஸ் பண்ணி அது மூலமாக நம்மளோட ஸ்கின் கேரை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்கின் டோனை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கலாம் அப்படின்னு கேட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? எஸ், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கேரட் அப்படின்னு சொன்ன உடனேயே நிறைய பேருக்கு மைண்டில் வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக சின்னதாக ஒரு கேரட் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணாமல் பச்சையாக நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் இந்த கேரட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்க்ரப் பண்ணலாம், ஃபேஷியல் பண்ணலாம், ப்ளீச் பண்ணலாம், நம்மளோட ஸ்கின் கேரை இன்னும் கூட அழகாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம மிஸ் பண்ணுவோமா? மிஸ் பண்ணவே மாட்டோம். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முதல்ல நான் 2 கேரட் எடுத்து நல்லா வேக வச்சுக்கிறேன். வேக வச்ச கேரட்டை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் போட்டு மசிச்சுக்கலாம். ஒருவேளை உங்களால் மசிக்க முடியலன்னா அது மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ மசிச்ச கேரட் கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேன் ஆட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர், ஒரு எக்ஸ்ட்ரா ஹைட்ரேஷன்லாம் கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தேன் ஆட் பண்ணாமல் கூட ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம கேரட் ஃபேஷியலுக்கு தேவையானது இந்த 2 இன்க்ரீடியன்ட் தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட முகத்தை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா 15லேருந்து 20 மினிட்ஸ்க்கு இந்த ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களோட முகத்தை வெதுவெதுப்பான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஷியலில் நீங்கள் வாரத்துக்கு 2 முறை மட்டும் செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் இந்த கேரட்டே உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு சின்ன கேரட்டை நான் எடுத்துக்கிறேன். அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சர் ஜாரில் நான் போட்டுக்கிறேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை எடுத்து உங்களோட முகத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஒரு ஸ்க்ரப் மாதிரி உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு சர்க்குலர் டைரக்ஷனில் நீங்கள் மசாஜ் கொடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகுது இந்த மசாஜ் நீங்கள் மைல்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்படி பண்ணுறது மூலமாக உங்களோட முகத்தில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட முகத்தில் ரத்த ஓட்டமும் அதிகமாகும். கேரட்டில் அதிகமான அளவுக்கு வைட்டமின் ஏ, பொட்டாசியம் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால நம்மளோட முகத்தில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸை ரொம்ப ஈஸியாக அது வந்து ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல முகப்பரு, கரும்புள்ளி இது எதுவுமே வராமல் ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது தான் இந்த கேரட். கேரட்டை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ண கேரட்டை ஒரு ஸ்ட்ரெயினரில் யூஸ் பண்ணி நல்லா வடிச்சுக்கலாம். இப்போ இந்த கேரட் பியூரே, அதாவது ஒரு பியூர் ஜூஸ் இருக்கும்ல, இந்த ஜூஸை மட்டும் எடுத்து நான் ஐஸ் கியூப் ட்ரேயில் ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஃப்ரீஸ் ஆனோடனே வெளியே எடுத்து ஒரே ஒரு ஐஸ் கியூப் இல்லைனா 2 கியூப்ஸை மட்டும் எடுத்து ஒரு காட்டன் துணியில் நல்லா சுற்றிட்டு உங்களோட கண்ணை சுற்றி நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம். இந்த மாதிரி டெய்லியும் நைட் நீங்கள் மசாஜ் கொடுக்கறது மூலமாக உங்களோட கண் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் இப்படி பண்ணுறது மூலமாக உங்களோட கண்ணுக்கு கீழே இருக்கிற டார்க் சர்க்கிள்ஸ் கூட மறைய ஆரம்பிச்சிடும். யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோனு கூட நம்ம அதிகரிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக அதாவது 2 நாளைக்கு இல்லைனா 3 நாளைக்கு ஒரு முறை நம்ம கேரட்டை தொடர்ந்து நம்மளோட டயட்டில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். பட் இந்த நேரத்தில் ஒரு சின்ன டிப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 3 பெரிய சைஸ் கேரட் எடுத்து நம்ம ஜூஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 1 டம்ளர் அளவுக்கு நம்ம ஜூஸ் கிடைக்கும். அந்த அளவு எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 236 கிராம் அளவுக்கு இருக்கும். பட் இப்போ ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் நம்மளால் 3 பெரிய சைஸ் கேரட்டை சாப்பிட முடியாது. ஸோ அதுக்காக 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ரெகுலராக கேரட் ஜூஸை எடுத்துக்கிட்டாலே போதுமானது. ஸோ கேரட் ஜூஸை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கேரட்டை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட அதில் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் வெறும் கேரட் ஜூஸை மட்டும் நம்ம எடுத்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோன் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ரவுண்டா அழகா பப்ளியா ஆப்பிள் கன்னங்கள் ரொம்ப நேச்சுரலாகவே இருக்கும். அந்த கன்னங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகுது, இல்லைனா வந்து என்னோட ஆப்பிள் கன்னங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பளபளப்பாக ஆகணும், அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கேரட் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அது ஒரு மிக்சர் ஜாரில் நான் போட்டுக்கிறேன்.
இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சாத பசும்பாலையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம், ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி. இந்த பேக் எடுத்து உங்களோட கன்னங்களில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அளவுக்கு சர்க்குலர் மோஷனில் நீங்கள் வந்து சின்னதாக மைல்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறமா 15 minutesக்கு அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு சில் வாட்டரில் உங்களோட கன்னங்களை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப்பிள் கன்னங்கள் வந்து பார்க்குறதுக்கு பப்ளியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் பளபளப்பாகவும் இருக்கும். நம்மளுடைய சருமம் எப்பவுமே யங்கா இளமையா இருக்கணும்னா அதுக்கும் கேரட் கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. எஸ், கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ராவா நான் ஒரு பொருள் ஆட் பண்ண போறேன். என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 பாதாம ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்த நாள் காலையில எடுத்து அந்த பாதாமையும் இந்த கேரட்டையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ண போறோம். இது கூட கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேக் எடுத்து உங்களோட முகத்தை நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutesக்கு நீங்கள் அப்படியே விட்டுறலாம். 15-20 minutes கழிச்சு உங்களோட முகத்தை சில் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேக்கை 2 வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க. கண்டிப்பாக உங்களோட முகம் எப்போவுமே பளிச்சுன்னு இளமையாக இருக்கும். ஸோ கியூட்டீஸ், கேரட்டை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே இத்தனை வெரைட்டியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. அண்ட் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து எந்த ஏஜ் குரூப் வேணாலும் யூஸ் பண்ணலாம். லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எல்லாம் எப்படி இருந்தது அண்ட் இதில் உங்களோட ஃபேவரட்டான டிப் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபா சொல்லிக்கிறது நான் உங்கள் மோகனா. அண்ட் நீங்கள் மறக்காம தமிழ் பியூட்டி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க.